ஜேஇஇ மெயின் ரிசல்ட்டை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் சுமார் 60,000 மாணவர்கள் அதிகமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதியிருக்கிறாங்க. மொத்தம் 14,75,103 மாணவர்கள் எழுதின நிலையில் 2,50,236 மாணவர்களை ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை பண்ணி விட்டுருக்கிறாங்க. மொத்தமாக 24 மாணவர்கள் 100க்கு 100% வாங்கி இருக்கிறாங்க. அதில் தமிழகத்தில் ஒரு மாணவர் கூட இல்லை அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி. ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 24 மாணவர்களில் 7 மாணவர்கள் 100க்கு 100% வாங்கியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, தெலங்கானா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தலா 3 மாணவர்கள் 100% வாங்கியிருக்கிறாங்க. அதே போல டெல்லி, குஜராத், வெஸ்ட் பெங்கால் போன்ற நிறைய மாநிலங்களில் தலா 2 மாணவர்கள் 100% வாங்கியிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பிரதிஷ் காந்தி என்ற மாணவர் 99.999105% எடுத்து முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழகத்தில். சென்ற வருடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஐஐடி, என்ஐடி, IIITஸ்ல தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா 100% என்று எடுத்துக்கொண்டால் அதில் வெறும் 3% மாணவர்கள் தான் தமிழகத்திலிருந்து படிக்கிறாங்க. நம் தமிழகத்தை பொறுத்தவரை ஜேஇ, நீட் போன்ற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கான்செப்டை இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்கக்கூடிய தமிழ் தெரிந்த டீச்சர்ஸுக்கு நம்ம ஊரில் பஞ்சம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். தமிழில் கான்செப்டை சொல்லி கொடுத்து புரிய வைத்து நம் மாணவர்களை சரியான நேரத்தில் ட்ரெயின் பண்ணினா இந்த ஜேஇ, நீட் போன்ற எல்லா தேர்வுகளிலும் நம் தமிழக மாணவர்கள் மிக பெரிய உச்சத்தை அடைய முடியும் என்று நான் நினைக்கிறேன்.